வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினை வகுப்புல 89வது பாடல், இதற்கு 88 பாட்டு பார்த்திருந்தோம். இந்த பாடல் இளம் புல்லூர் காவிதி. இவர் எழுதின ஒரு பாடல் தான் நற்றினையில இருக்கு. இந்த பாடல் முல்லைத்திணையினுடைய பாடல். முல்லைத்திணைனா நமக்கு தெரியும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். தலைவன் திரும்ப வரல, இன்னும் பொருள் தேடி வெளியே போயிருக்கான். அவன் திரும்பி வரக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு. வாடை காற்றும் மாலையும் நம்மை வருத்துகிறது. அது ஒருவேளை இனிமேல் வருத்தாமல் இருக்கலாம். காரணம், அவன் திரும்பி வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி தோழி சொல்ற மாதிரியான ஒரு பாடல். தோழி சொல்றா, மழை முடிஞ்சு இனிமே அர்ச்சிர காலம் ஆரம்பிக்க போகிறது, அவன் வந்து விடுவான் அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகான ஒரு உவமைகளோட இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. கொண்டல் ஆற்றி விண் தலை செரியர் நிறை பிதிர் கடுப்ப முகடு உகந்து ஏறி நிறைத்து நிறை கொண்ட கமன் சூழ் மாமழை அழித்துளி கழிப்பிய வழிபெயர் கடைநாள். மழை முடிஞ்சு போன நாளை சொல்றான். இரும் பனி பருவத்த மயிர்காய் உழுந்தின் அகல் இலை அகல வீசி அகலாது அல்கலும் அலைக்கும் நல்கா வாடை. இது வாடை பருவத்தை பற்றிய வர்ணனை. பருமையானை அயா உயிர் தாங்கு இன்னும் வருமே தோழி வாரா வன்கணாளரோடு ஏய்ந்த புன்கண் மாலையும் புலம்பும் முந்துருத்தே. இது தோழி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது தலைவி சொல்வது போல கூற்று மாதிரி தான் எனக்கு படுது. நம்ம பாட்டை பார்க்கலாம், அதை நம்ம அப்புறம் ஊகிச்சுக்கலாம் எதவா இருக்கும் அப்படின்னு. சோ 3 விதமா இந்த பாட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, மழை பெய்த ஆரம்பிச்சு மழை முடிந்த காலம். 2வது பகுதியில அச்சிரம் வந்துருச்சு, முன்பனி காலம் வந்துருச்சு. மழை முடிஞ்ச உடனே முன்பனி, அப்போ உளுந்து விளைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த உளுந்து பற்றின ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. அதை உளுந்தினுடைய அகலமான இலைகளை காற்று அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வர்ணனை. 3வது, இந்த மழை முடிஞ்சு அந்த உளுந்த கொஞ்சம் க்ளோஸ்ல பார்த்தோம்னா எவ்வளவு அழகா நற்றினை இதை விளக்குது அப்படின்னு நமக்கு புரியும். உளுந்தினுடைய மயிர்காயின்னு வருது பாருங்க. மயிர்காய் உளுந்தின் உளுந்து ரொம்ப க்ளோஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இந்த வெண்டையில சின்னதா முடி இருக்கும் இல்லையா, இந்த காதோரம் முடி இருக்கிற மாதிரி உளுந்தினுடைய காய் ஃபுல்லா அப்படியே ஒரு சின்னதா, அதுக்கு என்ன சொல்றது கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். மயிர் தான் சொல்றாங்க. அதையுமே அந்த காய் தக்காளியில நல்லா தெரியும், தக்காளியில தெரியும், வெண்டையில தெரியும். இந்த மாதிரி உளுந்து அது எல்லாத்துலயுமே ஒரு சின்ன மயிர் மாதிரி ஃபுல்லா காய் முழுக்க இருக்கும். தக்காளியில நல்லாவே தெரியும் அது. அது மாதிரி இருக்கக்கூடிய புடலையில தெரியும். இந்த மாதிரியான கொடி வகைகள் பெரும்பாலத்துல அந்த மயிர் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதை சொல்றான். அப்புறம் 3வது பகுதியில இப்படி நம்மை அழைக்கக்கூடிய மாலை, அப்புறம் வாடை காற்று, இந்த நேரத்துல அவன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதான் பாட்டு முடியுது. சோ இவ்வளவுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல வரக்கூடிய 4 வரி மழை எப்படி பெய்து முடிஞ்சது அப்படிங்கறத சொல்றது. கொண்டல் ஆற்றி விண்தலை செரியர். கொண்டல்னா கிழக்கு பக்கமாக வருகின்ற காற்று. கிழக்கு பக்கமாக வீசக்கூடிய காற்று மேகத்தை வானில் ஏற்றி செல்கிறது. அதாவது மழை மேகங்களை கூட்டுவிக்கிறது, மேலே ஏறுது. கடல்ல இருந்து நீரை முகர்ந்து கொண்ட மேகங்கள் அப்படி கீழே காற்று வீசுவதனால விண்ணில் ஏறி பரவுகின்றன. திரை பிதிர் கடுப்ப முகடு உகந்து ஏறி. முகடுனா சிகரங்கள், மலையினுடைய சிகரங்களை, உச்சிகளை, குன்றினுடைய உச்சிகள்ல ஏறிய அந்த மழை மேகங்கள் திரை பிதிர் கடுப்ப. திரை நமக்கு தெரியும், கடல்ல வீசக்கூடிய திரைகள்ல பிதிர் நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்த ஒரு வார்த்தை தான். அந்த அலையிலிருந்து நுரைப்பூல நம்ம மேல தெரிக்கும் போது வரக்கூடிய அந்த துமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பிதிர் பிசிர் இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி நற்றினையில பார்த்துட்டே வரோம். அப்புறம் இந்த பொன்போர் பிதிர், இந்த வேங்கை மலர்கள் கீழே உதிர்வது கொல்லன் உலைக்களத்துல அவன் நெருப்பை பற்ற வைத்து வீசும் போது உறக்கூடிய பிதிர் போல வேங்கை மலர்கள் உதிர்கின்றன அப்படின்னு அதுலயும் பிதிர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இங்க திரை பிதிர், அந்த மேகங்கள் சொட்டு சொட்டாக அந்த மழை தூறல்கள், தூவானம் போல தூறல்களை தூவி, அதாவது மழை முடிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளவு நாள் மழை கொட்டிய மழையெல்லாம் இப்ப கிடையாது, லைட்டா அப்படி ஒரு தூறல் மாதிரி போடுது, அவ்வளவுதான். திரை பிதிர் கடுப்ப முகடு உகந்து ஏறி நிறைத்து நிறை கொண்ட கமன் சூழ் மாமழை. நிறைத்து நிறை கொண்ட தான் நிறைத்து வைத்திருந்த அத்தனை நீரையும் அது மழையாக பொழிந்து விட்டது. கமன் சூழ் மாமழை. கமன் சூழ் நன்றாக கருவேறிய மேகங்களை போல இருந்தவை எல்லாம் இப்பொழுது மழையெல்லாம் பொய்து முடித்து விட்டன. இப்ப மழை காலம் முடிஞ்சு போயாச்சு. அழி துளி கழிப்பிய வழிபெயர் கடைநாள். மழைகள் எல்லாம் முடிஞ்சு மழைக்காலம் முடிந்து ஓய்ந்து போன அந்த ஒரு நாளிலே, மழை முடிந்து போன கடை நாள்ல அதுக்கு அடுத்தது முன்பனி காலம் ஆரம்பிக்க போகுது. மழை முடிஞ்ச உடனே முன்பனி காலம் வந்துடும். இப்ப நம்ம டிசம்பர்ல பார்க்கலாம், டிசம்பர்ல முன்பனி, அதுக்கப்புறம் பின்பனி, அந்த மாதிரியான ஒரு காலம்.
மார்கழி வரும்போது. இங்க வந்து இரும் பனி பருவத்த மயிர்காய் உளுந்தின், இரும் பனி பருவத்த, அடுத்தது பனிக்காலம் வந்தாச்சு. அவன் சொன்ன காலம் எல்லாம் முடிய போகுது. அடுத்தது மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் வந்தாச்சு. அப்போ வாடை காற்று அதிகமாக வீச ஆரம்பிக்கிறது. முன்பனி காலத்தில் நல்ல காற்று வீசும். அந்த காற்று எப்படி வீசுகிறது என்றால் மயிர்காய் உளுந்தின், மயிர் செறிந்திருக்கக்கூடிய உளுந்தங்காய்களினுடைய அகன்ற இலைகள், பெரிய இலைகள் வந்து ஆடி அசங்கும்படியாக முன்பனி காற்று வீசுகிறது. அல்கலும் அதுதான் அவர் சொல்றான். அகல் இலை அகல வீசி அகலாது அல்கலும் அலைக்கும் நல்காவாடை. அழகா இருக்கு இல்லையா? அகலாது அல்கலும் அலைக்கும். அகலாது, நம்மை விட்டு நீங்காமல் நாள்தோறும் நம்மை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்காவாடை. நல்கும்னா அழிக்கின்ற, கருணை செய்கின்ற. நல்காவாடைன்னா கருணை செய்யாத. இப்ப இதே அவன் தலைவன் கூட இருந்தான்னா அது கருணை செய்யக்கூடிய வாடையா இருக்கும். ஆனால் அது இப்பொழுது அவன் கூட இல்லாத போது இவளை அழைப்பதனால் அது நல்காவாடை அப்படின்னு சொல்றான். அகலாது அல்கலும் அலைக்கும், நம்மை விட்டு நீங்காமல் நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கருணை இல்லாத வாடை காற்று. பரும யானை அயா உயிர் தாங்கு. யானை தவசுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய யானை எப்படி பெருமூச்சு விடுமோ அது போல நாம் பெருமூச்சு விட்டு இந்த வாடை காற்றை எப்படி எதிர்கொள்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் வருமே தோழி, வாரா வன்கணாளரோடு இயைந்த புன்கண் மாலையும் புலம்பும் முந்துருத்தே. புன்கண் மாலை இது நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். முன்கண் மாலை, புள்ளிய துன்பம் செய்யக்கூடிய மாலை பொழுது. புலம்பும், புலம்புனா தனிமை, புலம்புதல் அப்படிங்கிறத விட இங்க தனிமை அப்படிங்கிற அந்த பொருளை தான் புலம்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. வன்கணாளரோடு, வாரா வன்கணாளரோடு. நான் தான் சொன்ன பருவம் கடந்தும் கூட தன்னால் அவள் தனக்காக அவர் காத்திருப்பாள், தான் இல்லாமல் இந்த மாலை காலத்தையும் வாடை காற்றையும் அவளால் எதிர்கொள்ள முடியாதே என்று யோசிக்காத அந்த தலைவனால் இந்த புலம்பும் வன்கணாளரோடு இந்த வாடை காற்று அழைப்பதும் மாலை காலம் துன்பம் செய்வதும் நம்மை தொடர்ந்து வரும் போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க உரையில வந்து இனிமேல் அது வந்து துன்பம் செய்யாது, அவன் வந்து விடுவான், வந்து வரப்போகிறான், அதனால இனி துன்பம் செய்யாது அப்படிங்கிற மாதிரி உரையை கொடுத்திருக்காங்க. வாரா அப்படிங்கிறத வந்து விட்டான், நம்ம வந்துகிட்டே இருக்கான், அதனால இனிமே நமக்கு வந்து இந்த வாடை காற்று துன்பம் செய்யாது. வாடை காற்றும் துன்பம் செய்யக்கூடிய மாலை பொழுதும், தனிமையுடைய மாலை பொழுதும் இனி நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி உரையை கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த உரையே அவ்வாறு வந்தாலும் வாடை நமக்கு செய்யாது, அந்த வாடை நமக்கு செய்யாது என்று அறிவாயாக. இனிமேல் அவன் வரப்போறதுனால, அவன் வந்துருவான் அப்படிங்கிறதுனால இனிமேல் இவ்வளவு நாளாக உன்னை வருத்தி கொண்டிருந்த வாடை காற்றும் புன்கண் மாலையும் இனி துன்பம் செய்யாது அப்படின்னு உரையை வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம உரையை எடுத்துப்போம். சோ இதுதான் இந்த பாடல். மழைக்காலம் முடிஞ்சு அர்ச்சிர காலம், நல்ல அழகான வார்த்தை இல்லையா? முன்பனி காலம் ஆரம்பித்து விட்டது. வருவதாக சொன்ன தலைவன் இதுவரை வரவில்லை, ஆனால் இப்பொழுது அவன் வருவதாக ஒருவேளை செய்தி வந்திருக்கலாம். அதனால இனிமேல் அந்த நமக்கு மழை வாடை காலத்தினுடைய துன்பம் இனி நமக்கு இல்லை அப்படின்னு தோழி தலைவியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்னு உரையாசிரியர்கள் உரையை எழுதுறாங்க. சரி, பாடல் ஒரு தடவை பார்த்துருவோம். கொண்டல் ஆற்றி விண்தலை செரியர் திரை பிதிர் கடுப்ப முகடு உகந்து ஏறி நிறைத்து நிறை கொண்ட கமன் சூழ் மாமழை அழி துளி கழிப்பிய வழிபெயர் கடைநாள். இந்த மழை பெய்யற இந்த விஷயத்த நிறைய பாடல்களை நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு உடனடியா ஞாபகம் வர்றது பக்தி இலக்கியத்துல ஆண்டாள் பாடின அந்த மழை பாடல் தான். ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைந்த சரமழை போல் ஆழ உலகினில் பெய்திடாய். அந்த பாடல் கிட்டத்தட்ட அப்படியே மழையை வர்ணிக்கிறது. இதே போல நிறைய பாடல்கள் குறுந்தொகையில நற்றினையில நம்ம பார்த்திருக்கோம். இரும்பனி பருவத்த மயிர்காய் உளுந்தின், அந்த உளுந்த நம்ம திரும்ப க்ளோஸ்ல எடுத்து பார்ப்போம் வகுப்பு முடிஞ்சோன்னு. பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா எப்படி இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு வரும். அகல் இலை அகல வீசி அகலாது அல்கலும் அலைக்கும் நல்கா வாடை பரும யானை அயா உயிர் தாங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுலயும் நம்ம யானை பெருமூச்சு விடுவது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் வருமே தோழி, வாரா வன்கணாளரோடு ஏய்ந்த புன்கண் மாலையும் புலம்பும் முந்துருத்தே. இந்த பாடல் இளம் புல்லூர் காவிதி எழுதிய பாடல். சரி, அடுத்த பாடல் 90வது பாடல் மருதத்திணை பாடல். ஒரு 3 பாடலையும் நம்ம ஒரு தனித்தனி திரைகள் வர்றதை நம்ம பாக்குறோம். மருதம், இந்த பாடல் வந்து அவ்வளவு சிறப்பானதா இத சொல்ல முடியாது. ஏன்னா பாடலும் சிறப்பா இல்ல,
அப்புறம் அது சொல்லக்கூடிய பொருளும் பெரிய சிறப்பா இல்லை. இங்க தலைவன் பரத்தை பிரிந்து போயிருக்கிறான். திரும்ப இப்ப வந்து அங்க பரத்தையோடு இருக்கக்கூடிய அந்த கூடல் அவனுக்கு அவ்வளவு ஸ்லாக்கியமானதாக இல்லை. அதனால திரும்ப தலைவியை பார்க்க வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ வந்து தோழி வந்து இந்த பாணனுக்கு வாயில் மறுக்கிறான். பாணன் வந்து தோழியும் தலைவியும் பேசிக்கிறாங்க. பாணனுக்கு வந்து அவன் ஒன்னும் வர வேண்டியது இல்லை, அவனெல்லாம் வர வேண்டிய அங்க வந்து அவன் இங்க உள்ள வரலாம் விட மாட்டோம், அவன் ஏன் அங்கேருந்து இங்க வரான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க நடந்ததை அவங்க பேசுற மாதிரியான ஒரு பாடல் இது. அவ்வளவு ஒரு சிறப்பான பாடலா இது நம்ம படிச்சதுல இது ஒரு சிறப்பான பாடலா தெரியல. அஞ்சில் அஞ்சியார் எழுதிய பாடல். இதுவும் அஞ்சில் மட்டும் போட்டிருக்கீங்க, அஞ்சில் அஞ்சியார் அப்படின்னு இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த பாடலும் ஒரே ஒரு பாட்டு தான் அவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதி ஒரு பாடல் தான் நற்றிணையில இருக்கு. சரி. ஆடு இயல் விழவின் அழுங்கல் மூதூர் உடையோர் பன்மையின் பெருங்கை தூவா வரன் இல் புலத்தி எள்ளி தோய்த்த புகார் புகர் கொண்ட புன் பூங்கலிங்கமொடு வாடா மாலை துயல் வர ஓடி பெருங்கயிறு நாளும் இரும்பணம் பிணையல் பூங்கண் ஆயம் ஊக்க ஊங்காள் அழுதனள் பெயரும் அம்சில் ஓதி நல்கூர் பெண்டின் சில் வளை குறுமகள் ஊசல் உருத்துழில் பூசல் கூட்டா நயனில் மாக்களோடு கெழியி பயன் இன்று அம்ம இவ்வேந்துடை அவையே. வேந்து அப்படின்னு நீங்க சொல்றது வந்து தலைவனுடைய அவை. தலைவன் ஒரு பரப்பேர் கூட்டத்திற்காக பிரிந்து போயிருக்கிறான். அவனுடைய அந்த வேந்து அவை அப்படின்னா இங்க வந்து கிண்டலா சொல்றது. வேந்துன்னா இங்க அரசன் இல்ல, அரசன் போல ஒரு அவையை கூட்டிக் கொண்டு அதுல பல மகளிரை வைத்துக் கொண்டு அவன் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தான் இல்லையா. அந்த அவை வந்து இப்போ ஒன்னும் ஸ்லாக்கியமா இல்ல, அவ்வளவு சுவாரஸ்யமா இல்ல. அதனாலதான் அவன் இங்கேருந்து கிளம்பி இங்க வந்துட்டான். அவனுடைய இப்பொழுது அவனோடு கூடி கழித்துக் கொண்டிருந்த பரத்தையானவள், அவள் வந்து ஒரு சின்ன பெண்ணு, பெரும்பை பருவத்தவள், சின்ன பெண் அவள். அவ வந்து ஊசல் ஊஞ்சல் ஆடும் பொழுது சரியாக ஆட வராமல் அவனுக்கும் இவளுக்கும் ஊடல் வந்து விட்டது. அவ ஆடல் அழுதுட்டே ஓடிட்டான். இப்போ அவளை எப்படி தேட்டுறதுன்னு அவனுக்கு தெரியல. இப்ப அது தேட்டுறதுல போய் நேரத்தை ஏன் வீணாக்குவானேன்னு சொல்லி அதான் வீட்டுல ஒருத்தி இருக்காளன்னு சொல்லி அவன் கிளம்பி வரான். ஆனா எங்களால அவனை உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுடைய அங்க பொழுது போல அங்க சரியா நடந்துக்கல. அந்த பரத்தையோடு அவனோடு அவளோட ஊழல் கொண்டு விட்டதுனால அவளோடு சுவாரஸ்யமான உறவு இப்போ இல்லை, அதனால கிளம்பிங்க வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தோழியும் தலைவியும் பேசிக்கிறாங்க. பாணனுக்கு வாயில் மறுக்கிறார்கள். இப்ப பாணன் வந்திருக்கான், வரலாமா அப்படின்னு கேட்கறது, தலைவன் வரப்போறான், வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு தூது விட்டு அமைச்சிருக்கான். அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய 4 வரி வந்து ரொம்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை சொல்லக்கூடியது. புலைத்தி அந்த ஊர் வந்து எப்பொழுதும் விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய ஊர், எப்பொழுதும் அங்க ஊர்ல விழாதான். ஆடு இயல் விழவின் அழுங்கல் மூதூர், ஆடக்கூடிய இயல்புடைய விழாக்கள் எப்பொழுதும் செறிந்திருக்கக்கூடிய அழுங்கல் மூதூர். மூதூர்னா நமக்கு தெரியும், புதுமையான நன்ற பழைய நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்தோம், 17 அரியா பழங்குடி கெழிய அப்படின்னு. அப்ப எப்பவுமே இந்த ஊரை விட்டு யாரும் நீங்கவே மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு மூதூர். மூதூர்னால ஒரு பழமையான நீண்ட காலமாக மக்கள் வாழக்கூடிய ஊர். அங்க ஆடக்கூடிய இயல்புடைய விழாக்கள் எப்பொழுதும் செறிந்திருக்கிறது. உடையோர் பன்மையின் பெருங்கை தூவா, அதனால அந்த விழாக்களுக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் அதுல பங்கு கொள்கிறவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால துணி துவைக்கிறதுக்கு விழுந்துகிட்டே இருக்கு. துணி துவைக்கக்கூடிய புலத்தியானவள், புலத்தி அப்படிங்கிறது இங்க இழி பெயராக இல்லாமல் அது ஒரு தொழிற்பெயராக இருக்கிறது. அந்த துணிகளை எல்லாம் வெளுக்கக்கூடிய, வெள்ளாவி வைத்து வெளுக்கக்கூடிய அந்த புலைத்திக்கு கை ஓயவே இல்லை. அவ இரவும் பகலுமா துணிகளை வெளுத்து கொண்டே இருக்கிறாள். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. பெருங்கை தூவா வரன் இல் புலைத்தி, வரனில் வறுமை இல்லாத, ஏன்னா நிறைய துணி விழுது, நிறைய வேலை, நல்ல நல்ல வறுமை இல்லாத ஒரு புலத்தி, வறுமையில் புலத்தி எள்ளி தோய்த்த, இரவும் பகலும் அவள் துணிகளை தோய்த்து கொண்டே இருக்கிறாள். தோச்சு அதை நல்லா வந்து கஞ்சி போட்டு அதுக்கு வந்து நல்லா வெள்ளாவில வச்சு வேக வச்சு ஆடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அப்ப வந்து புகா புகர்னா இங்க வந்து இந்த இந்த கஞ்சி போட்டு துவைக்கப்பட்ட புன் பூங்கலிங்கமோடு, கலிங்கம்னா ஆடை துணி, பூக்களால் வேலை செய்யப்பட்ட, பூ வேலைகள் செய்யப்பட்ட, அப்ப எம்ப்ராய்டரி மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க அந்த காலத்திலுமே. புன் பூங்கலிங்கமோடு பூ வேலைகள் செய்யப்பட்ட அந்த ஆடைகளை அணிந்தவளாகிய வாடா மாலை துயல் வர, அந்த பரத்தை இந்த ஆடை அணிந்திருக்கிறாள். அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஒரு புலைத்தியால தோய்க்கப்பட்டு, இரவுல தோய்க்கப்பட்டு, பூவேலைகள் செய்யப்பட்ட, கஞ்சி போட்டு உடுத்தப்பட்ட, நல்ல வெள்ளாவை வச்சு இது பண்ண நல்ல ஆடைகளை அவள் அணிந்திருக்கிறாள். வாடா மாலை துயல் வர, அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலைகள், வாடா மாலைன்னா இங்க பொன் மாலைகள் அசைய
ஓடி பெருங்கயிறு நாளும் இரும்பணம் பிணையல் பூங்கண் ஆயம் ஊக்க ஊங்காள். ஊங்காள், ஊங்க அப்படின்னா தள்ளி விடுறது, ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுறது, ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஊங்க, ஊஞ்சல் ஊங்குதல். நல்லா இருக்கு இல்லையா வார்த்தை? புதுசான வார்த்தை, நம்ம இது வரைக்கும் இந்த வார்த்தையை பார்க்கல. ஊங்காள். அந்த இரும் பணம் பிணையல்னா பனை நாரினால் செய்யப்பட்ட, பனை நாரை வச்சு கெட்டியாக கட்டப்பட்ட அந்த ஊஞ்சல். ஊஞ்சல்ல நல்லா அந்த பிடிவானம் இருப்பதற்காக பனை நாரினால செய்யப்பட்ட கயிறுகளை இவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அந்த பனை நாரினால செய்யப்பட்ட ஊஞ்சல்ல உட்கார வச்சு அந்த தோழிமார் ஆட்டுகிறார்கள், அந்த ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஆனா இவளுக்கு ஏதோ கோபம், சரியா அதை ஆட வரல. ஊங்காள், அவ வந்து அது ஊஞ்சல்ல ஆடல, அழுதுகிட்டே ஓடி போயிட்டான். பூங்க நாயம் ஊக்க ஊங்காள் அழுதனல் பெயரும். அழுதுகிட்டே ஓடிட்டா. ஏதோ ஊடல் அவளுக்கு கடன், அந்த தலைவனோட ஏதோ ஊடல் சரியா இல்ல, அந்த உறவு இப்ப சரிப்படல. அம்சில் ஓதி, அழகான சிறிய கூந்தலை உடையவள், நல்கூர் பெண்டின் சில்வளை குறுமகள். இதெல்லாம் வந்து அவளை கொஞ்சம் இழிவாக, அவளை பரத்தை அழகுடையவளாக சொல்லல இந்த வார்த்தைகள்லாம். அம்சில் ஓதி நல்கூர் பெண்டின் சில்வளை குறுமகள், சிலவாகிய வளையல்களை அணிந்த நல்கூர் பெண்டு. நல்கூர் பெண்டு அப்படின்னா அந்த பெண்மைத்தன்மையில் அவளுக்கு நிறைவு இல்லை, நிறைவான பெண்மைத்தன்மை உடையவள் அல்ல அவள். அவளுக்கு வந்து கொஞ்சம் குறைவுபட்ட பெண்மை உடையவள். அந்த பெண்மையிலேயே நிறைவான பெண்மை, குறைவான பெண்மை எல்லாம் அளந்து பார்த்திருக்காங்க. குறைவான பெண் தன்மை உடையவளாக, அதாவது அவ்வளவு நளினம் இல்லை அந்த பொண்ணுக்கு. அவள் பரத்தையாக கூட கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெண் தன்மை உடையவளாக இல்லை. நல்கூர் பெண்டின் சில்வளை குறுமகள், பூசல் உரு தொழில் பூசல் கூட்டா. இப்ப அவ வந்து அந்த ஊஞ்சல் ஆடும் பொழுது வந்த சண்டையினால அந்த பூசலை அவனால சரி செய்ய முடியல, தலைவனால இப்ப அந்த கோவத்தை சரி செய்ய முடியல. நயனில் மாக்களோடு கெழிய பயன் இன்று அம்மா இவ்வேந்துடைய அவையே. இப்ப அவனுடைய அந்த வேந்தாகிய தலைவனுடைய அவையானது, இந்த பரத்தையர்கள் அவனுடைய தோழியர்கள் இப்படி இவங்க எல்லாம் கூடியிருக்கிற அந்த அவை வந்து அப்படி ஒன்றும் பயனுடைய அவையாக இல்லை போல் இருக்கிறது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு ஆரவாரமான, அவன் தேடக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய அவையாக இல்லை போல் இருக்கிறது. அந்த ஒன்னும் இதுவா இல்ல போல இருக்கே. நாங்க கேள்விப்பட்டோம், அதாவது தலைவி என்ன பண்றாங்கிற தகவல் எல்லாம் பரத்தைக்கு போயிடும், பரத்தை கிட்ட என்ன நடக்குதுங்கிற தகவல் எல்லாம் தலைவிக்கு வந்துடும். யாராவது அப்படி சொல்லி இங்க இங்கேயும் போய் சொல்லிட்டு ஆளுங்க இருப்பாங்க. அதனால ஒன்னும் தெரியுமே, கேள்விப்பட்டோமே. ஊஞ்சல் ஏதோ பண்ணாங்களா, ஊஞ்சல் அவ சரியா ஆடலையா, உடனே சண்டை வந்துருச்சான், இவன் அதனால இவனுக்கு கோபமா அந்த ஊடல தீக்க முடியலையா, ஒன்னும் அந்த சபையே ஒண்ணு நிறைவா இல்லையாமே, அதனாலதான் வர்றான் அவங்கன்னு கிளம்பி நாங்க விட முடியாது. சோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நாடகம் வந்து இந்த பாட்டுல இருக்கு. இதுதான் இந்த பாடல். பரத்தையில இருந்து பிரிந்து உள்ள வரக்கூடிய வாயில் வேண்டக்கூடிய தலைவன் பாணனை அனுப்புகிறான். பாணன் கேட்கும்படியாக தலைவியும் தோழியும் பேசிக்கொள்கிறார்கள். இப்ப பாணன் கிட்ட சொல்லல, அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஊஞ்சல் ஆடினாலாம் ஊசல் வந்துருச்சான், அதனால வந்து பூசல் வந்துருச்சான், வரப்போறானா, ஒன்னும் சரியா இல்லையாமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பாணன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப போய் அவன் சொல்லுவான் இல்லையா, ஒன்னும் அவர் அவங்க விடுற மாதிரி தெரியலையே உன்ன, அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ வந்து அந்த காலத்தினுடைய ஒரு நிலைமையை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். ஆடு இயல் விழவின் அழுங்கல் மூதூர் உடையோர் பன்மையின் பெருங்கை தூவா. பெருங்கைனா நிறைய வேலை, துணி அப்படியே குஞ்சு போய் கிடக்க அவளுக்கு. உடையோர் பன்மையின் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. விழாவில பங்கேற்பவர்கள், விழாவுக்கான பார்வையாளர்கள் எல்லார் துணியும் துவைக்கிறான். வரனில் புலைத்து எள்ளி தோய்த்த புகா புகர் கொண்ட புன்பூங்கலிங்கமோடு வாடா மாலை துயல் வர ஓடி பெருங்கயிறு நாளும் இரும்பணம் புனையல். இரும்பணம் பிணையல். பிணையல்னா இந்த பனையினால் செய்யப்பட்ட 4 பக்கமும் கயிறுகள் பூட்டிய ஊஞ்சல். பூங்கண் ஆயம் ஊக்க ஊங்காள் அழுதனள் பெயரும் அம்சில் ஓதி நல்கூர் பெண்டின் சில்வளை குறுமகள் பூசல் உரு தொழில் பூசல் கூட்டா நயனில் மக்களோடு கெழியி பயன் இன்று அம்ம இவ்வேந்துடை அவையே. எவ்வளவு கிண்டல்! வேந்து, இந்த அரசன் ராஜாவுக்கு ஒண்ணு கூட்டம் சரியில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க வந்து தலைவியை நோக்கி இப்ப அவன் வரான். அந்த கூட்டம் சரியில்லாதனால இப்ப அவன் தலைவியை நோக்கி வருகிறான், நாங்க அதெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க தலைவியும் தோழியும் பேசிக்கொள்கிறார்கள். நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, அது முதல்ல பார்க்கும்போது சுமாரா இருந்த மாதிரி இருந்து, படிக்கும்போது நல்லாதான் இருக்கு பாட்டு. சரி, அடுத்த பாடல் நெய்தல் திணை 91 பிசிராந்தையார். பிசிராந்தையார்னு இருக்கு, பிசிராந்தையார்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பிசிராந்தையார் இவருடைய பாடலும் ஒரு பாடல் தான் இதுல இருக்கு. இங்க வந்து தலைவன் வரான், நெய்தல் திணையில இருக்கக்கூடிய தலைவியை பார்ப்பதற்காக பகல் பொழுதுல வரான். அவனுடைய தேரினுடைய மணி வேகமாக ஒலிக்க வரான். அப்போ வேகமாக தேரினுடைய மணி ஒலிக்க வருகிறான் என்றால் அவன்
வரைவு பேசுவதற்காக வருகிறான். ஏனென்றால் யாருக்கும் தெரியாம வரணும் அப்படின்னா அவன் தேரினுடைய மணியை கட்டி வைத்து விட்டு ரகசியமாக வருவான். அந்த தேரினுடைய மணி ஒலிக்காதவாறு யாருக்கும் தெரியாத மாதிரி வருவான். ஆனால் இப்பொழுது புல் ஆர்ப்பதை போல, பறவைகள் ஒலிப்பதை போல ஒரு பறவைகளுடைய ஒலியை வந்து கெச்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கெச்சட்டம் அப்படின்னா பறவைகளுடைய கிச் கிச் கிச்சன் கத்திக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பறவைகளுடைய கெச்சட்டம்னு சொல்றது. அந்த மாதிரி மணி ஒலிக்க அவன் வருகிறான் அப்படின்னா அவன் உன்னை திருமணம் செய்து கொண்டு அழைத்து கொண்டு போக போகிறான். அதனால நமக்கு நல்ல நாள் பிறந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்ற மாதிரியான ஒரு பாடல். நெய்தல் தோழி சொல்ற மாதிரியான ஒரு பாடல். தோழி தலைமகற்கு வரைவு மலிந்து உரைத்தது. அவன் வேகமாக அவன் வரக்கூடிய தேரோசை கேட்கிறது. இப்படி அவன் எல்லாரும் அறிய வருகிறான் என்றால் அவன் மனம் பேசி முடிக்க போகிறான், கவலைப்படாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அவர்களுடைய குடியை பற்றிய பெருமையை பேசுவதாகவும் அந்த கடற்கரை சோலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதாகவும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அழகான பாட்டு. நீ உணர்ந்தனையே தோழி வி உக புன்னை பூத்த இந்நிழல் உயர்கரை பாடு இமிழ் பனிக்கடல் துழையி பெடையோடு உடங்கு இறை தேரும் தளந்தாள் நாரை ஐய சிறுகண் செங்கடை சிறுமீன் மேற்கு உயர் சினையின் மீமிசை குடம்பை தாய் பயிர் பிள்ளை வாய்ப்படச் சொரியும் காணலம் படப்பை ஆனா வன் மகிழ் பெருநல் ஈகை நம் சிறுகுடி பொலிய புல் உயிர் கொட்பின் வள் உயிர் மணித்தார் கடுமா பூண்ட நெடுந்தேர் நெடுநீர் சேர்ப்பன் பகல் இவன் வரவே. பகல்ல வரான். பகல்ல வரவன் ரகசியமா வரல. எப்படி வரான் அப்படின்னா புல் உயிர் கொட்பின் வள் உயிர் மணித்தார். அழகான பறவைகளுடைய ஒளி எப்படி இருக்குமோ புல் உயிர் கொட்பின், புல்ல பறவைகள் பறவைகள் ஒலி செய்வதை போல ஆரவாரமான மணி ஓசை கேட்கும்படியாக கடுமா பூண்ட நெடுந்தேர், விரைவாக மான குதிரை, கடுமா வேகமாக பாயக்கூடிய குதிரைகள் பூட்டப்பட்ட நெடுந்தேரிலே நெடுநீர் சேர்ப்பன். அவனும் ஒரு கடற்கரை தலைவன் தான், கடற்கரை ஊரை சேர்ந்த ஒரு சேர்ப்பன் தான் அவன். அவன் இங்கே இப்ப வந்து வரைவு முடிவதற்காக வருகிறான். நெடுநீர் சேர்ப்பன் பகல் இவன் வரவே. இவன் இங்கு சுட்டுப்பெயர். இவன் பகல் நேரத்துல அவன் இங்கே வருகிறான் என்றால் அவன் வரைவு முடிவதற்காகத்தான் வருகிறான். அப்ப அவங்களுடைய ஊர் எப்படி இருக்கு அப்படிங்கறதா முன்னாடி இருக்கிற வரிகள் எல்லாம் சொல்லுது. நீ உணர்ந்தனையே தோழி, உனக்கு புரியுதுதானே இப்போ அவன் வர்றது? அவன் வந்து பகல் நேரத்துல இவ்வளவு வேகமா வரான்னா வரைவு முடிவுதான் வரான் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கிட்டதானே அப்படின்னு சொல்றான். வி உக புன்னை பூத்த இந்நிழல் உயர்கரை. வி நன்றாக மலர்ந்த புன்னை மலர்களுடைய மலர்கள் கீழே விழக்கூடிய அழகான கரையை உடைய சோலைகள். ஆமா, அந்த புன்னை வந்து வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து புன்னையோடையே தான் நம்ம பயணம் செய்யறோம். நற்றினை முழுக்கவே புன்னை தான் இருக்கு. புன்னை மரங்கள் அழகான பூத்து அதனுடைய மலர்கள் உதிர்ந்து இருக்கக்கூடிய இந்நிழல், இனிய நிழல். நிழல் கூட நிறைய வகையில விதவிதமா வர்ணிக்கப்படுகிறது. புல்லறை நீழல் அப்படின்னு நம்ம இதுல பார்த்தோம், குறுந்தொகையில பார்த்தோம். புல்லறை நீழல், புள்ளிகளை உடைய, அது வேப்ப மரத்தினுடைய இலைகளின் வழியாக சூரிய வெளிச்சம் வரும்போது புள்ளி புள்ளியா நிழல் விழுது அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம். இந்நிழல் அழகான இனிய நிழல். கொழு நிழல்னு பார்த்திருக்கோம், கொழுவிய நிழல். அப்புறம் வந்து தன்னிழல், குளிர்ச்சியான நிழல். இப்ப நிழலுக்கே எவ்வளவு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ புன்னை மலர்கள் உதிர்ந்து இருக்கக்கூடிய இனிய நிழலை உடைய புன்னை மரம் நல்லா அடர்த்தியான மரமா இருக்கும். அது கடற்கரை சோலைகள் இருக்கக்கூடிய புன்னை மரங்கள் நல்லா அடர்த்தியா பெருசா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால நிழல் இனிய நிழலாக இருக்கிறது. உயர்கரை பாடு இமிழ் பனிக்கடல் துழை. பாடு இமிழ் பனிக்கடல். இமிழ்னா அலைகள் ஓசை எழுப்புவதனால அவை ஒலி எழுப்பக்கூடிய கடற்கரை உடையதாக இருக்கிறது. துழையி பெடையோடு, அங்க இருக்கக்கூடிய நீர் நாரைகள் என்ன பண்ணுதுன்னா அங்க இறை தேடுகின்றன. அகலமான கால்களை உடைய தடந்தாள் நாரை, அகலமான பாதங்களை உடைய நாரை ஐய சிறுகண் செங்கடை சிறுமீன். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை பாருங்க. மீன்களுடைய கண்கள் ஓரத்துல நல்ல சக்கச்சவேல்னு இருக்கும். மீனுடைய கண்ணு ரவுண்டா இருக்கக்கூடிய முட்டை மாதிரி கண்ணுல அதனுடைய ஓரம் வந்து சிவப்பா இருக்கும். மீனுடைய கண்களை பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஐய சிறுகண் செங்கடை சிறுமீன். ஐய சிறிய கண்களை உடைய மீன்கள். அந்த மீன்களுடைய கண்கள் ஓரத்துல நன்றாக சிவந்து இருக்கும். ஒரு ஓரத்துல அந்த அந்த இதுக்கு கீழே ஐய சிறுகண் செங்கடை சிறுமீன் மேற்கு உயர் சினையின் மீமிசை குடம்பை. குடம்பைனா அந்த கூடு. குடம்பை ஒழிய புட்பரந்தற்றே, நம்ம குடம்பை சித்தர் பாடல்ல பார்த்திருப்போம். அது குடம்பை ஒழிய புல் பரந்தற்றே. இந்த உடம்பை விட்டு உயிர் போகுது அப்படிங்கிறத அந்த குடம்பை சித்தர் அப்படி பாடியிருப்பார். இந்த உடம்பு வந்து ஒரு கூடு, இது உள்ள இருக்கக்கூடிய உயிர் பறவை.
ஒரு காலம் வந்த உடனே இந்த பறவை இந்த கூட்டை விட்டு வெளியே போய்விடும். எப்படி பறவைகள் அந்த கூட்டை விட்டு போய்விடுறதோ அது போல இந்த உயிர் போயிடும் அப்படின்னு பாடின அந்த பாடல் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். உடம்பை ஒழிய புல் பறந்தற்றே அப்படின்னு, உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னு. அப்ப இங்க மேற்கு உயர் சினையின் மீமிசை கூடம், நல்ல உயரமான கிளைகள்ல அது தன்னுடைய கூடுகளை அமைத்திருக்கிறது. அந்த கூட்டுல இப்ப குஞ்சுகள் அதனுடைய உணவுக்காக காத்திருக்கின்றன. தாய் பறவை வந்து குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் என்று காத்திருக்கின்றன. இங்கே இந்த நாரைகள், தடந்தாள் நாரை சிறிய மீன்களை, தன்னுடைய கண்களின் ஓரம் சிவப்பு பொருந்திய அந்த சிறிய மீன்களை எடுத்துக்கொண்டு தாய் பயிர் அது போய் அதனுடைய வாயில அப்படி நட்டு வைக்குது. தாய் பயிர் பிள்ளை வாய்ப்படச் சொரியும், அதனுடைய வாயில கொண்டு போய் அந்த பயிர்னா இங்க உணவு தான், உணவை கொண்டு போய் அது அதனுடைய வாயில அது சொருகுகிறது. தன்னுடைய குழந்தைகளுக்கு அது உணவு ஊட்டுகிறது. காணலம் படப்பை ஆனா வன்மகள், காணல் படப்பை, படப்பைனா தோட்டங்கள், வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு படப்பை அப்படின்னு பேரு. காணலம் சோலை, காணல் சோலைகளும் படப்பைகளும் வீட்டு தோட்டங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஆனா வன்மகிழ், மிகுதியான மகிழ்ச்சியுடைய அவங்களுடைய சிறுகுடிதான் அது. ஆனால் அந்த சிறுகுடி ரொம்ப வளமையான குடி, பிறருக்கு மகிழ்ந்து ஈயக்கூடிய ஒரு குடி. ஆனா வன்மகிழ், வன்மையோடு பிறருக்கு மகிழ்ந்து உதவக்கூடிய பெரு நல் ஈகை, பெரிய ஈகை குணத்தை நமக்கு உரியவர்களாக நம்ம சிறுகுடிதான் என்றாலும் கூட நம்முடைய குடியும் ஒரு சாதாரண குடி இல்ல, நாம் பெரு நல் ஈகையை உடையவர்கள். இப்படி எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய, எப்படி அந்த கடல் வந்து மீன்களை வாரி வழங்கி அந்த நாரைகளை வாழ வைக்கிறதோ அது போல வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு கடற்கரை சோலை அது. பெருநல் ஈகை நம் சிறுகுடி பொலிய, நம்முடைய சிறுகொடி இப்பொழுது அழகாக விழா கோலம் பூணும்படியாக, எப்படி வந்து புன்னை மலர்கள் கீழே விழுந்திருக்கிறது, நாரைகள் உணவு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறதோ அது போல நாம் எல்லாம் மகிழும்படியாக திருமணத்துக்கான பேச்சு வரப்போகிறது. புல் உயிர் கொட்பின் வன்மணி, அதாவது பறவைகளுடைய ஒலி வாரவாரமான ஒலி எழுப்புவதை போல அவன் தேரினுடைய மணிகள் ஒலிக்குமாறு மிக விரைவாக செல்லக்கூடிய குதிரைகளை பூட்டிய தேரில் அவன் பகலிலே இப்படி ஓசைப்பட வருகிறான். அதனால அவன் வந்து கள்ளத்தனமாக உன்னை பார்ப்பதற்காக வரல, பகற்குடியில உன்னை பார்ப்பதற்காக வரல. இப்போ அப்படி வருவதா இருந்தா அவன் தேரினுடைய மணிகளை எல்லாம் கட்டி ரகசியமா தான் வருவான். ஆனால் இப்பொழுது வெளிப்படையாக தேரினுடைய மணிகள் ஒலிக்க வேகமாக வருகிறான் என்றால் அவன் உன்னை வரைவு செய்வதற்காக வருகிறான், தமரோடு பேசுவதற்காக வருகிறான். அதனால நம்முடைய ஊர் விழாக்கோலம் பூண்டிருப்பதை போல நமக்கு விரைவாக திருமணம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத அவ வந்து இங்க சொல்றான். சோ அழகான பாடல்ல ஒரு நீதளம் சோலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல திருமணம் என்கிற இன்னொரு விழாவும் வரப்போகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்கு. நீ உணர்ந்தனையே தோழி வீஉக புன்னை பூத்த இந்நிழல் உயர்கரை பாடு இமிழ் பனிக்கடல் துழையி பெடையோடு உடங்கு இறை தேரும் தடந்தாள் நாரை ஐய சிறுகண் செங்கடை சிறுமீன் மேற்கு உயர் சினையின் மீமிசை குடம்பை தாய் பயிர் பிள்ளை வாய்ப்படச் சொரியும் காணலம் பழப்பை ஆனா வன்மகிழ் பெரு நல் ஈகை நம் சிறுகுடி பொலிய புல் உயிர் கொட்பின் வள் உயிர் மணித்தார் கடுமா பூண்ட நெடுந்தேர் நெடுநீர் சேர்ப்பன் பகல் இவன் வரவே. சிராந்தையாருடைய பாடல், நெய்தல் திணை பாடல். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். மருதம் முல்லை நெய்தல் 3 திணையை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். 92வது பாட்டு நாளைக்கு பார்ப்போம்.